ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கோதுமை ரவாவில் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரவா 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். நீட்டு டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தாலும் 1 டம்ளர் ரவாவுக்கு 2½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டியில். 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப சின்ன வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம அளந்தோம்ல தண்ணி, அந்த ரவா அளந்தோம்ல அதில் தண்ணி 2 இது ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, உப்பு பத்தாட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். ரவையை நீங்கள் சாதாரணமாகவே போடலாம், கிண்டி விட்டுக்கிட்டே போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணி நம்ம ஜாஸ்தியாக ஊற்றிருக்கனால கட்டி தட்டாது. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த உப்புமாவுக்கு நீங்கள் சர்க்கரை தொட்டு சாப்பிடுவீங்களா, சட்னி போட்டு சாப்பிடுவீங்களா? எனக்கு இந்த உப்புமாவுக்கு சர்க்கரை தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும், சட்னி எடுக்கவே எடுக்காது. ஆறுனா இன்னும் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பவுலில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தட்டில். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.